வெல்கம் பேக் டு அவர் ட்ரிபிள் எம் எக்ஸ்ப்ளோரர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் டீ கடை வந்து வெங்காய போண்டா தான் இன்றைக்கி நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ என்ன தான் நம்ம வந்து புதுசாக ஸ்வீட்டு அல்லது வந்து இப்போ உள்ள மாதிரி பர்கரு பீஸா எல்லாம் சாப்பிட்டா கூட நம்ம டீ கடையில் இருக்கிற அந்த வெங்காய போண்டாவை சாப்பிட்றது தனி டேஸ்ட் தான். ஸோ நல்ல மொறுன்னு போண்டா செஞ்சு டீயோ காஃபியோ போட்டு நம்ம அதை குடிச்சிட்டு நம்ம அந்த போண்டாவை சாப்பிட்டோன்னா அப்பப்பா சொல்லவே வேண்டாம், செம்மையாக இருக்கும். அதுவும் ஈவினிங் டைமில் அப்படியே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக நம்ம வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரிபிள் எம் எக்ஸ்ப்ளோரர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வாங்க சீக்கிரமாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆனியன் போண்டா செய்கிறதுக்கு நான் முதல்ல வந்து ஒரு 4 ஆனியன் வந்து எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு போண்டாவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். என்ன பண்ணால் நீங்கள் வந்து இதை நல்லா உதுத்து போட்டுக்கோங்க. இந்த உதுத்து போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், நம்ம இந்த ஆனியனை வந்து ஓரளவு நல்லா வந்து உதுத்து போட்டாச்சு. ஸோ இப்போ இதுக்குள்ளே என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து சேர்க்கணும் பார்க்கலாம். இது கூட நான் வந்து ஒரு 4 சின்ன மிளகாய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய மிளகாவை ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 2 அல்லது 3 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது கூட வந்து சேர்த்துட்றேன். அப்புறமா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை அதையும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ கொஞ்சமாக வந்து நறுக்குன கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நல்லா வந்து ஒரு துண்டு இஞ்சியை நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு வந்து 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட 1/4 டீஸ்பூன் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நம்ம விரவிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து உப்பு காரம் எல்லாத்துலேயும் வந்து படுற மாதிரி நல்லா வந்து விரவியாச்சு. இப்போ விரவும் போதே பாருங்கள், நல்லா அந்த பல்லாரி உள்ள தண்ணியெலாம் வெளியே வருது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து தண்ணி வந்து பார்த்து தான் சேர்க்கணும். ஏன்னா இதுலேயே வந்து நிறைய தண்ணி இருக்கும். ஸோ இப்போ இது கூட மாவுலாம் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கப் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா 1/2 கப் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் வந்து 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து கம்மியாக உரப்பு சேர்ப்பீங்கன்னா நீங்கள் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் சூடான எண்ணெயை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் அந்த போண்டாக்கு உள்ளெல்லாம் நல்லா வேகும். அதை வந்து 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சேர்ந்து விரவிடலாம். இப்போ நல்லா வந்து எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்க்கலாம். எடுத்த உடனே நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேருங்க. ஸோ பிடிச்சு போடுற அளவுக்கு வந்து இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், லைட்டாக நான் தண்ணி தொளித்து இந்த மாதிரி நல்லா விரவிட்டேன். பாருங்கள், இப்போ பிடிச்சு பார்த்தா நம்மளால் அழகாக பிடிக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா ஆல்ரெடி வெங்காயத்தில் உள்ள தண்ணியும் வெளியே வரும், ரொம்ப சொதச்சொதன்னு ஆகிடும். அப்புறமா நமக்கு கரெக்டாக வந்து போண்டா வராது. ஸோ இந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நம்மளோட உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு. நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி நல்லா வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டிதான். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து போண்டா மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து பிடிச்சு வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டிதான். ஸோ இப்போ எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிட்டேன். போட்ட உடனே பொரிய அளவுக்கு நம்ம எண்ணெயை சூடு பண்ணணும். இப்போ நம்ம உருண்டைகள்லாம் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட வெங்காய போண்டெல்லாம் நல்லாவே வெந்துருச்சு. ஸோ இப்போ அதை வெளியே எடுத்துடலாம். வெங்காய போண்டை வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா வெளியே வந்து சீக்கிரமாக வந்து கரிஞ்சிடும், உள்ளே வந்து சரியாக வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து பொரிச்சு எடுக்கணும். முங்குற அளவுக்கு வந்து நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி தான் வந்து போண்டா பண்ணணும். அப்படி இல்லை, கம்மியான கொஞ்சம் ஓரளவு வந்து மீடியமாக தான் ஆயில் இருக்குன்னா ஒரு சைடாக வச்சு நீங்கள் வந்து பொரிச்சு எடுத்தீங்கன்னா கரெக்டாகிடும். இப்போ வந்து இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம்.
29 நம்மளோட சூப்பரான மொறு டீக்கடை வெங்காய போண்டா எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சான்ஸே இல்லைங்க, சூப்பராக இருக்குது. நல்ல மொறுன்னு காரம் உப்பு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. நான் வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து அளவுகளை போட்டாலே போதும், உங்களுக்கும் பெர்ஃபெக்டாக டீ கடையில் வந்து எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டு நமக்கு வந்து வெங்காய போண்டா வந்து இருக்கும். அவ்வளோதான். இந்த ரெசிபியை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் கொடுங்க. நீங்கள் அதை ஷேர் பண்ணி நினச்சிங்கன்னா அந்த பிக்சரை என்னோடய வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வந்து ஐடியெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் என்னோடய சோஷியல் மீடியாவில் நான் போஸ்ட் பண்ணுவேன். நீங்களும் நிறைய பேருக்கு மோட்டிவேஷனாக இருங்க, கிச்சன் குயின் ஆகுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு அரிய தகவலுடன் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டாடா.